வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 7வது அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துர்ஆலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பது இல்லை என்றார். இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் சிந்தையில கொண்டு வந்த வார்த்தை இதுதான். எதிரியின் திட்டங்கள் முறியடிக்கப்படும். எல்லாரும் சத்தமா விசுவாசத்தோடு சொல்லுங்க, எதிரியின் திட்டங்கள் முறியடிக்கப்படும். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, எதிரியின் திட்டங்கள் முறியடிக்கப்படும். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுவோமா? அப்போ எதிரி என்ன பண்றான்? ஏன் எதிரி திட்டம் போடுறான்? ஆமென் சொல்லுங்க. இதை சொன்ன எதிரியா திட்டம் போடுறான்? ஏன்னா அவர் நமக்காக திட்டம் போட்டதுனால. ஹல்லேலூயா. ஒருத்தனை திட்டம் போட்டு தூக்கணும்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஈவினிங் 7 மணிக்கு ஒரு கொசு வருது. காலையில் குடும்பம் எல்லாம் கூட்டு, எங்க வாங்க இங்க வாங்க, மேப்பர் இது இந்த டோர் வழியா வரும்போது நீ இங்க பேட் வச்சு நிக்கணும். அது அந்த இப்படி ஏதாவது திட்டம் போடுவோமா? நம்ம திட்டம் போட மாட்டோம். பார்த்த உடனே அடி, பார்த்த உடனே அடி. ஒரு வாட்டி இப்படிதான் இதுல இருந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு அடிச்சுட்டாரு. நான் சொன்னேன், என்ன பிரதர்? கொசு. அப்புறம் நான் பார்த்துட்டே இருந்தேன், அவர் முகத்தில் ஏதாவது கொசு வருமா. அவருக்கு நல்ல நேரம் வரல. நான் சொன்னேன், அது கடிச்சா கூட இவ்வளோல எடுத்துட்டு போவோம், இப்போ அடிச்சு பார்த்த உடனே அடி. அப்ப அது ஞாபகம் வந்துச்சு. ஆனா பாருங்க, எதிரி என்ன பண்றான் தெரியுமா? திட்டம் போடுறேன். ஏன் தெரியுமா? அப்படிலாம் உன்னை தொட முடியாது. இதுக்கு இப்படி ஆமேன்னு சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் உன்னை தொட முடியாது. ஏன்னா உன்னை குறித்த தேவ திட்டம் பெரியது. ஹல்லேலூயா. அதனாலதாங்க என்ன அடி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. இது எப்படி? ஹல்லேலூயா. மத்தளத்துக்காவது 2 பக்கம் தான் அடி. எங்களுக்கு சுத்தி சுத்தி அங்க போன அடி, இங்க போன அடி, ரேஷன் கடையில் போனாலும் அடி. அந்த அடி வேற, எங்க போனாலும் அடி, சுத்தி சுத்தி அடி. தாவீதுக்கு பாருங்க, தாவீதுக்கு வீட்டு அப்பாவே அவன் ஆகாதவன் சொல்றார், அண்ணன் அகங்காரம் உள்ளவன் சொல்றார், மாமா விரோதியாவே பார்க்கிறார் வாழ்நாள் எல்லாம். வாழ்நாள் ஃபுல்லா விரோதி. மனைவி அற்பமா பார்க்கிறார். தாவீது எங்க போவார்? எங்க போவார்? கடைசி ஆறுதலுக்கு மனைவிட்ட போனா போச்சு. சிலர் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, வாங்க முடிஞ்சு. அடுத்து ஆசையா ஒரு பையனை வளர்க்கிறான், அழகான பையன். யாரு? அப்சலோம். அப்பாவை பாத்தியலான்னு கேட்கிறான். எதுக்கு? கொல்லுறதுக்கு. எங்க போ, எங்க போ? அதான் சொல்ற, எனக்கு மட்டும் சிறகு இருந்திருந்தா எங்கேயாவது போயிருப்பேன். ஆமென். ஆனால் அந்த தாவீது சொல்லுகிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அதனாலதான் கலங்கும் போது தாவீது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, நீ ஏன் தேங்குற? தேவனை நோக்கி. அவரும் அப்படி பண்ணல. உங்க அப்பா உன்னை ஆகாதவனாய் பார்த்தது போல ஆண்டவர் ஒன்ன பார்க்கல.
உங்க அண்ணன் உன்னை அகங்காரம் உள்ளவனாய் பார்த்தது போல ஆண்டவர் உன்னை பார்க்கல. உன் மாமா உன்னை சத்துருவா பார்த்தது போல ஆண்டவர் உன்னை பார்க்கல. உன் மனைவி உன்னை அற்பமா பார்த்தது போல ஆண்டவர் உன்னை பார்க்கல. உன் மகன் உன்னை விரோதியா பார்த்தது போல ஆண்டவர் உன்னை பார்க்கல. நீ தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பு என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. சத்துரு ஏன் திட்டம் பண்றான் அப்படின்னா, அப்படி பிளான் பண்ணாம அவனால தொட முடியல. அதனால ஹெவி அவன் பிளான் பண்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, சத்துரு திட்டம் போட்டான், போடுகிறான், போட்டு கொண்டிருக்கிறான். நல்ல கவனமா கேட்கணும். இனி செய்திக்குள்ள போறோம். எல்லாருக்கும் அல்ல, சிலரை தொடுவான், பிளான் போட்டு அடிப்பான். அதான் இன்னைக்கு செய்தி. அந்த இதை முறியடிக்கணும். சத்துருவின் திட்டத்தில் அகப்பட்டவர்கள் உண்டு. சத்துருவின் திட்டத்துக்குள் அகப்படக்கூடாது என்பதற்காக இந்த நாளிலே ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். சத்துருவின் திட்டத்தில் அகப்பட்ட ஒருவன் யூதாஸ், அகப்படாதவன் பேதுரு. 16வது அதிகாரத்தில் பேதுருவை தூக்க திட்டம் போடுகிறான். எடுக்க வேண்டாம், மத்தேயு. அதன் பிறகு யூதாஸை தூக்க திட்டம் போடுறான். பிளான் எல்லாருக்கும் போடப்பட்டது, ஒருவன் அகப்பட்டு கொண்டான். சொல்ல வருகிற முதல் செய்தி இதுதான். சத்துருவின் திட்டம் முறியடிக்கப்பட நாம் தேவ திட்டத்துக்கு உள்ள இருக்கணும். எதிரியின் திட்டம் முறியடிக்கப்பட என்ன செய்யணும்? முதல் காரியம், தேவ திட்டத்திற்கு உள்ள இருக்கணும். தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும். தேவ திட்டத்துக்கு உள்ள இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். தேவ திட்டத்துக்கு உள்ள இருந்தா சத்துரு வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், அப்பாலே போ சாத்தானே. இயேசுவோடு கூட பந்தியில் இருக்க சீஷர்கள் அமர்ந்த போது அந்த கூட்டத்தில் அமர்ந்தவர்களில் ஒருவன் தான் யார் என்றால் யூதாஸ். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வருஷமாவே இந்த சீஷர்கள் இந்த பிசாசு சுத்திட்டு இருக்கிறான். நமக்கு நன்றாய் தெரியும். இயேசுவே சேர்த்து மொத்தம் எத்தனை பேர்? 13 பேர். ஆமென். சாத்தான் முதல்ல யார வீழ்த்த திட்டம் போட்டான்? இயேசுவை. நடந்துச்சா? நடக்கல. அடுத்து யார வீழ்த்த திட்டம் போட்டான்? பேதுருவை. நடந்துச்சா? இல்ல. அடுத்து யார வீழ்த்த திட்டம் போட்டான்? யோவான் யாக்கோப. ஏன்னா இவங்க தான் ஜீசஸுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறவங்க. யோவான் லூக்கா 9 ஆண்டவர் சொல்லுவார், உனக்குள்ள என்ன? அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 55வது வசனம், 54 இருந்து வாசிங்க. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரை எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். நானே வாசிக்கிறேன். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று என்ன செய்தாராம்? அதட்டினார். அதட்டினார், அதட்டுறார். திட்டம் போடுறான். பாத்தீங்களா? இயேசு அப்பாலே போன்னு சொன்னதும் விலகிட்டு அவன் எடுத்து ஸ்கெட்ச் யாருக்கெல்லாம் போட்டான் பாருங்க. வெரி க்ளோஸா ஜீசஸுக்கு யார் இருக்கிறாங்க அவங்க மேலதான் ஸ்கெட்ச் போடுவோம். இந்த அப்பம் சாப்பிட்ட யாருக்காவது ஸ்கெட்ச் போட்டானா? இல்ல.
பேதுரு. ஏன்னா அவன்கிட்ட தான் என்ன இருக்கு? கீ இருக்கு. அடுத்து யோவான், யாக்கோபு. ஏன்னா இவங்க தாயார் வந்து யோவான் யாக்கோபு எங்க இருக்கணும்னு கேட்கறாங்க. ஒரு ஆள் வலதுபுறத்திலும், நான் யோவானுக்கு பேக் இந்த சீட்ல இருக்கு, யாரும் எடுக்க கூடாது. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும். சாத்தான் பார்த்தா, ரைட்டு, அடுத்த ஸ்கெட்ச் போடு, அந்த யோவானுக்கு போடு. ஆமென். தாயே கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா ஸ்கெட்ச் அவன் எப்படி போடுறான் பாருங்க, வெரி க்ளோஸா. ஒரு தேவ பிள்ளைல ரொம்ப கவனமா இருக்கணும். எதிரியின் திட்டம் முறியடிக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த இடத்துல என்ன இது ரெண்டுக்கும், யோவான், யாக்கோபு, பேதுரு, யூதாஸ். அடுத்து எங்க வரான்னா யூதாஸ். ஏன்னா இவங்களுக்கு அடுத்து இருக்கிறவர்கள ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறது யார் அப்படின்னா யூதாஸ். எதை வச்சு சொல்றீங்க? பணப்பை இருக்கு, ட்ரெஷரர். ஒரு 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 அமைப்பே அப்படிதான் இருக்கும். பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர். வராரு மூணாவது தான். எதுக்குனாலும் யார் தான் கூட நிக்கணும்? ட்ரெஷரர். அப்போ நேர கூட இருக்கிற இந்த மூணை கை வச்சுட்டு அடுத்து யூதாஸ் வரான். யூதாஸ் பிளான் போட்டு தூக்கிட்டான். ஏன் யூதாஸ் தூக்குனா, இவங்களை தூக்கலன்னா இவங்க எல்லாத்தையும் இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க. அதான் வித்தியாசம். யூதாஸ் இப்படி போய் பார்த்தது எடுத்தது ஒண்ணுமே அந்த பந்தியில் இருக்கும்போது கூட இயேசு கிட்ட வாய் திறக்கல. சொல்லியிருந்த சாப்டர் வேற. என் காரியத்தை நான் என் ஆண்டவரிடத்தில் மறைக்க 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 சத்துருவின் திட்டம் சக்சஸ் ஆயிட்டே இருக்கும். என் காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்த 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 சத்துருவின் திட்டம் அவமாயிட்டே இருக்கும். ஆண்டவரே விழுந்துட்டியா? நான் விழுந்துட்டேன்பா. எப்படிங்க? அதாவது யூதாஸ் இந்த பணப்பை எங்க வச்சிருப்பான் தெரியுமா? இடுப்புல தான் கட்டி வச்சிருப்பான். 30 வெள்ளிக்காசு. அந்த பந்தி என்பது அப்படி சுத்தி இருப்பாங்க. சுத்தி தரையில அப்படி கம்பளெல்லாம் விரித்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பெட்டு மாதிரி இருக்கும். அப்படி உட்காந்து இருப்பாங்க, சுத்தி இருப்பாங்க. அப்போ கால் கழுவும் போது ஒரு சைடோட அப்படி இருப்பாங்க. நம்ம பல ஆங்கிளில் இருப்போம். இங்கே அப்படி இல்லை. அந்த ஒரு சைடோட காலை வச்சுட்டு அப்படி இருப்பாங்க. அப்போ ஒரு சைடை கழுவிட்டு அடுத்த சைடு கழுவும் போது இந்த கால் அப்படி மாற்றி வைக்கணும்ல. அப்படி இந்த கால் அப்படி மாற்றும் போது ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு தெரியுமா? இந்த பணப்பையில் இருக்கிற காசு, வெள்ளி காசுல. இயேசுவுக்கு தெரியாதா? சவுண்டு கேட்கும் போதாவது இவனுக்கு எங்க, நம்ம சர்ச்சில் இருக்கும்போது போனை சைலண்ட்ல போட மறந்துட்டோம். திடீர்னு ஐயோ அம்மான்னு சவுண்ட் வரும். அதாவது அந்த ரிங்டோன் அப்படி வரும்போது பதறி இல்ல, அந்த சில்லற சவுண்டு கேட்கும் போதும் கூட அவனுக்கு உணர்வு இல்லை. ஆண்டவரே இப்படி தெரியாம வாங்கிட்டேன்பா. மறைக்கிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதுவரை திட்டத்துக்குள் பயணித்து வந்தவன் இப்பொழுது திட்டத்தை விட்டு வேற பிளான் போட்டு போறான். அவன் பிளான் போட்டு வெளியே போனதும் சத்துரு வெளியே சரியா அந்த வலைய வச்சிட்டு இருக்கிறான். இந்த எலி வந்து ஆகாரம் எடுக்க எலி பொறிக்கு உள்ள போகும். திரும்பி வரும்போது என்ன இங்க இருந்து டோர காணவே இல்லை. இவன் அப்படி அப்படி அவர் எழுந்து புறப்பட்டான். அந்த ஐக்கியத்தை விட்டு அந்த இயேசுவோடு இருக்கிற அந்த அந்த தேவ திட்டத்துக்கு உட்பட்டு வந்தவன் தானே. இவன் திருடனும் வரலையே, இவன் திருடன் தான், இவன் துரோகி. இப்படிதான் பைபிளே சொல்லப்பட்டிருக்கு. இவன் கூட இருந்தே கால வரக்கூடியவன். அது தாவீதை வச்சு எழுதிட்டாரு. என் கூட அப்பம் புசித்தவன் குதிகாலை. சிலருக்கு சுபாவெல்லாம் போட்டோ பார்த்தாலே தெரியும். சும்மா அவன் அப்பம் புசித்தவன் குதிகாலை தூக்கினான். அவன் லூக்கா எழுதுறார் அவன் துரோகி அப்படின்னு. யோவான் சொல்ற அவன் திருடனாய் இருந்தபடியா. இப்படிலாம் எழுதி இருக்கிறாங்க. இயேசுவுக்கு தெரியும்.
இவங்களுக்கு என்ன, யோவான் யாக்கோபுக்கு வரம் இருக்கு, ஆண்டவர் gift கொடுத்து ஏற்கனவே அனுப்பியாச்சு. அந்த இடத்துல இயேசுகிட்ட கேட்காமலே இப்பொழுது அக்கினி இறங்கி இவர்களை அழிப்பதாக சொல்லியிருந்தா அந்த இடம் வேற, அவங்க பிசாசின் திட்டத்துக்குள்ள தவறி இருப்பாங்க. ஆனா இவங்களை இயேசு கிட்ட தான் வந்து நிக்கிறாங்க. ஆண்டவரை நான் செய்யட்டுமா, அப்படி செய்யட்டுமா, இப்படி செய்யட்டுமா, அப்பா அதட்டுறாரு. அதட்டப்பட்டு 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 இவர்கள் திட்டத்தை விட்டு விலகாதபடி காக்கப்படுகிறார்கள். ஆனா யூதாஸ் என்பவன் எல்லாத்தையும் மறைச்சிட்டான். இயேசுவோடு இருந்து நீங்க மற்றவங்கள்ட்ட எல்லாம் மறைக்க, ஆனா இயேசு கிட்ட நீங்க மறைக்க 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 உங்களை குறித்த சத்துருவின் திட்டம் வந்து பலப்பட்டு கொண்டே இருக்கும். திட்டத்துக்கு உட்பட்டால் எதிரியின் திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படும். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்வதற்காகவே வந்தேன் என்கிறார். லூக்கா 19 யோவான் 6:38 என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கினேன் அப்படிங்கிறார். இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, லூக்கா 19:47-48 வசனங்களில் அவர் நாடோறும் ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதானாசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும், 1-2 பேர்ல, பிரதானாசாரியர் வேதபாரகர் ஜனத்தின் மூப்பர் என்ன செய்தார்களாம்? அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். அவங்களால பிளான் கூட சரியா ஒரு பிளான் போட்டுட்டு போவாங்க, ஃபிளாப் ஆயிரும். சதுசேயர் வாய் அடைச்சாருன்னு சொல்லிட்டு பரிசேயர் வந்தா அங்க ஃபிளாப் ஆகும். ஏன்னா அவர் சித்தத்துக்கு உட்பட்டு இருந்தார். அவரால் விலகி தனியா நிறைய செய்ய முடியும். ஏன்னா கர்த்தத்துவம் அவர் தோல்ல இருந்துச்சு. அவரை யாரும் வெறுமையாக்கல, அவரே வெறுமையாகி வந்தார். ஆனாலும் தெளிவா சொல்றார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல வருகிற செய்தி இதுதான். உங்களை குறித்த தேவ திட்டம் இருக்கிறது. அதற்குள்ள நீங்க உட்பட்டிருந்தா உங்களுக்கு எதிரான திட்டங்கள் எல்லாம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னைக்கு நான் ஆண்டவர் அவன் நினைக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது, நான் நினைக்கிறது என் வாழ்க்கையில் நடக்கலையே. அவங்க சொன்னாங்க பாரு 6 மாசத்துல நீ விழுவேன்னு சொன்னாங்க. கரெக்டா 6 மாசத்துல நான் விழுறேனே. அவங்க சொன்னாங்க பாரு உன்னை நான் 1 மாசத்துல வேலையை விட்டு தூக்குறேன்னா, இல்லையா பாரு கரெக்டா சொன்னது மாதிரி 1 மாசத்துல வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே. இங்க பாரு நீ இந்த வேலையை தொடங்கிட்டியா, உருப்படாது போ, நீ வீடா கட்ட ஆரம்பிக்கிற, நீ கட்ட மாட்ட பாரு. அதே மாதிரி என்னால கட்ட முடியலையே. இவங்க இன்னைக்கு அநேகருடைய புலம்பலும் வலியும். நம்ம எங்க இருக்கிறோம்? அதாவது சத்ருவின் திட்டத்துக்குள்ள நான் இருந்த அந்த திட்டம் தான் என்னில் வந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கு. சத்ருவின் திட்டம் என்ன? இவன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் திருடணும், இவனை அழிக்கணும், இவனை கொல்லணும். பிதாவின் திட்டம் என்ன? இவனுக்கு ஜீவன் உண்டாகணும், இவன் பரிபூரணம் அடையணும். நான் எந்த திட்டத்துக்குள்ள இருக்கிறேன்? மாம்சமும் மனசும் விரும்புகிறத தான் நான் செய்வேன், என் இஷ்டப்படி தான் நான் டிராவல் பண்ணுவேன் என்றால் சத்ருவின் திட்டத்துக்குள்ளே அகப்படுவது ரொம்ப எளிதாக இருக்கும். அதே நேரத்தில் கர்த்தர் ஆண்டவரே என் வாழ்க்கையில டெய்லி, அதனாலதான் ஆண்டவர் ஜெபிக்க அந்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கும் போது கரெக்டா அப்படியே சொல்லணுங்கிறதுக்காக அல்ல, அதுல சொல்லப்பட்ட வார்த்தையை பாரு, உம்முடைய சித்தம். ஸோ இது நம்மளோட டெய்லி, அதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், கண்டிப்பா நமக்கு அது வேணும். அப்போ நம்ம அது எப்படி கேட்போம் தெரியுமா? எப்படியாவது எனக்கு தாங்க. ஆனால் எப்படி கேட்கணும் தெரியுமா? இது உங்களுக்கு சித்தம்னா. ஆனால் சில இடத்துல நமக்கு அப்படி கேட்க மனசு வராது. ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா சில சொல்லுவாங்க, பாஸ்டர் இப்போ ஒரு இந்த காலேஜில் இடம் கிடைக்க தேவனுக்கு சித்தமா இருக்கும்படி ஜெபம் பண்ணுங்க.
ஒரு கூட சொல்லுங்க. இந்த காலேஜில் இடம் கிடைக்க தேவனுக்கு சித்தமா இருக்கும்படி நம்மளை எந்த இது 7 மடங்கு அக்கினி சூளையை விட மொத்தத்தில் அங்க, அதாவது நீங்க அங்க போய் பிளான் எல்லாம் மாத்திட்டு அவர் வேற ஏதாவது காலேஜ் எழுதிருந்து அதை வெட்டிட்டு இந்த காலேஜ இல்ல, சிலர் அப்படி வெட்டிட்டு வரவங்க எல்லாம் இருக்கிறாங்க. போய் வெட்டிட்டு எழுதிட்டு வாங்க. இயேசு பாருங்க, அந்த 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 உயிர் போற அந்த நேரம் இல்ல, முந்தின இரவு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. இப்படி சொல்லும் போது என்ன ஆகும் தெரியுமா? நம்மளால தேவனை மறுதலிக்க முடியாது. நான் நினைத்தது போல நடக்கலன்னதும் அநேகர் மறுதலிச்சுட்டு போயிடறாங்க. மறுதலிச்சு எங்க போறாங்க? வெளியே ஒருத்தன் விழுங்குறதுக்கான வாயை திறந்துட்டு இருக்கிறான். பிளான் போட்டு காத்திருக்கிறான், திட்டம் போட்டு காத்திருக்கிறான். சத்துருவின் திட்டம் வாய்க்கப்படாமல் இல்ல, அவன் உருவாக்கி வச்சு ஒரு ஆயுதம் யூஸே பண்ணாம இருந்து அந்த ஆயுதம் என்ன ஆயிரும்? வழங்கிரும். சத்துருவின் திட்டங்கள் அப்படி போகணும். ஹல்லேலூயா. கடைசியில் அந்த ஆயுதத்தை வச்சு ஒரு பழத்தை வெட்டினா கூட பழம் என்ன செய்யாது? பழம் பட்டு ஆயுதம் வேணா துண்டாகும். ஏன்னா அது யூஸே பண்ணாம மழுங்கி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் அவன் நினைக்கிறது அப்படியே நடக்குது. அவன் இப்படி சொல்லி இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போனாங்க பிரதர். அதுக்கப்புறம் எனக்கு கண்ணே தெரியல. எப்படிங்க இது? உன்னை தொடுகிறவன் இந்த இடத்துல ஆவியானவர் கடந்தனால் நீ எந்த திட்டத்துக்குள்ள இருக்கிற? வீட்டுக்கு வெளியே வந்த ஒரு முட்டை இருக்கு பிரதர், சந்தோஷம். அதுல ஏதோ வரைஞ்சிருக்காங்க, நான் வேற அதை தாண்டிட்டேன். நீங்க தாண்டிங்க, சும்மா போக வேண்டியதுதானே. அது எனக்கு ஏதோ ஆயிருமோ. அடுத்த நாள் தெரியாம அவங்க எங்கேயா கீழே விழுந்து லைட்டா காலில் அடிபட்டுரும். முட்டை ஏன் வருது? எத்தனை முட்டை எங்க அப்பா எத்தனை முட்டை எடுத்து போட்டாங்க தெரியுமா? எத்தனை முட்டை. ஆமே, இன்னைக்கு கிருபையினால முட்டைக்கு குறைவில்லை. ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில, சத்துருவின் திட்டம் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்கப்படுதுன்னா தேவ திட்டத்துக்குள்ள நாம இல்லை. தாவீதை குறித்த பெலிஸ்தரின் திட்டம் அவமானது, சவுலை குறித்த பெலிஸ்தரின் திட்டம் வாய்க்கப்பட்டது. இந்த நாட்களில் விரோதமான திட்டங்கள் முறியடிக்கப்படும். விரோதமான திட்டங்கள் முறியடிக்கப்படும். இல்லைன்னா போராடிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். போராடிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். அதில் ஒரு நம்ம லைஃப்ல கொடியேற்றப்படுகிற நாளும் வேணும். இன்னொரு நாள் வரணும், உன்னோடு போராடினவர்களை. ஆமென். ஹல்லேலூயா. பவுல் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கிறான். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். எவ்வளவு பிளான் பண்ணாங்க தெரியுமா பவுலை தூக்குறதுக்கு? ஏன்னா பவுலுங்கிறது ஒரு என்ன சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பர்சனா எல்லா நிலையிலும் இருந்தவன் இப்படி மாறிட்டான். நீ சித்தத்துக்கு உன்னை விட்டு கொடுத்துட்டேன்னா யார் யாரை வச்சு சத்துரு பிளான் போடுவானே தெரியாது. இப்படிதான் ஒரு விசை பவுலை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தி அங்க பவுல் வேற ஒரு குண்டை தூக்கி போட்டார். நான் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன் பார்த்தாரு. அந்த இடத்துல 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க, பரிசேயரும்
சதுசேயர் இருக்கிறாங்க. சதுசேயருக்கு எது மேல நம்பிக்கை கிடையாது? உயிர்த்தெழுது மேல நம்பிக்கை கிடையாது. பரிசேயர்களுக்கு எது மேல நம்பிக்கை கிடையாது? பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல நம்புறாங்க, சதுசேயர் உயிர்த்தெழுதல நம்பல. ஆனா இவங்க ரெண்டும் சேர்ந்து இப்ப யாருக்கு எதிராக வராங்க? பவுலுக்கு எதிராக வராங்க. பவுல் பார்த்தார், ஓகே, டக்குன்னு இவங்களுக்குள்ள நான் உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்க வந்தேன்னா அவ்வளவுதான். அங்க 2 பேருக்கு அடி கலகம் உண்டாயிட்டு அடுத்து கொஞ்சம் ரியலைஸ் பண்றதுக்குள்ள அங்கிருந்து சேனாபதி என்ன பண்ணிட்டான்னா பவுலை வந்து சேஃபா பண்ணிட்டான். சேஃபா ஒதுக்கிட்டு அங்கிருந்து பவுல் எஸ்கேப் ஆயாச்சு. அப்பாடா எஸ்கேப் ஆயாச்சுன்னு நினைக்கும் போது நைட்டு ஆண்டவர் வந்து அவங்க கிட்ட பேசுறார். அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுக்கிறது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு பார்த்தா நைட்டு வந்து கர்த்தர் சொல்லுகிறார், பவுலே திடன்கொள். அதாவது சும்மா இருக்கிற ஒருத்தனை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றாருன்னா அடுத்து பயப்படக்கூடிய ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சும்மா பவுலுக்கு எப்படா அங்கிருந்து இந்த அம்பை வாங்கி இங்க குத்தி, இந்த அம்பை வாங்கி இங்க குத்தி நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பவுலே திடன்கொள், அடுத்த பிரச்சனை ரெடி ஆயிட்டு. எங்க வாழ்த்துதலே என்னவாகுமோன்னு மரியாள் என்ன பண்ணாங்க? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அதான் ஒரு ஒரு என்ன ஒரு மெச்சூரிட்டி. சும்மா என்ன வாழ்த்த மாட்டாரு, ஏதோ ஒன்று அவள் அதை சிந்தித்து கொண்டிருந்தா. நம்ம வார்த்தை வந்து முன்ன பின்ன யோசிக்காம ஐ ரிசீவ் இட், ஆமென், அப்படியே வாங்கிட்டு அப்புறம் போய் நீ தண்ணீரை கடக்கும் போது ஆமென் ஆண்டவரே தண்ணீரை கடக்கணுமா, நீ அக்னியில், எஸ் எனக்காக தான் கத்த பேசினார். ஆண்டவரே நான் ஒழுங்கா தரையில நடந்துட்டு இருக்கிறேன், இனி என்ன நீங்க அக்னியில நடத்துறீங்களா? அதாவது என்னுடைய நாளையை பார்த்தவர் தான் இன்னைக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் நாளையை அறிந்தவர் தான் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆமென். நீர் சொல்லியும் செய்யா நீர் சொல்லியோ சொன்ன வார்த்தையை ஆமென் ஒரு முறை என்னிடம், எஸ் எஸ் ஆமென். திடன்கொள், 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 நீ சாட்சி கூற வேண்டும் அப்படின்னார். தூங்கி எழும்பனா விடியற் காலத்தில் இன்னொரு சம்பவம் நடக்கு. அடுத்த நாள் காலையில அந்த வசனம் வாசியுங்கள். 12வது வசனம். விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம். என்ன பிளான்! சத்துருவை வீழ்த்தும் வரைக்கும் நான் உபவாசத்தை நிறுத்த மாட்டேன்னு ஒருத்தராவது பிளான் போடுறோமா? இல்ல இல்ல. சத்துரு எப்படி பிளான் போட மாட்டீங்களா? அந்த பவுலை நாங்க வீழ்த்துறது வரைக்கும் கொலை செய், அதுவும் என்ன எப்படி தெரியுமா? ஒருமித்து. இந்த ஒன்னஸ் படிக்கணும்னா சத்துருவை பார்க்கணும். ஒரு சரீரத்துக்குள்ள 6000 பிசாசுகள் வந்து இருக்குது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நம்ம இங்க இருந்து இப்படி இடிச்சு என்ன பிரச்சனை. அதுவும் இயேசு அந்த பிசாசுகளை விரட்டும் போது 2000 பண்டிகள் 3 பிரிஞ்சு ஒவ்வொரு பண்டிக்குள்ள 3. என்ன ஒரு டிசிப்ளின்! என்ன இதெல்லாம் வந்து கரெக்டா 3 அங்க அடி போடல. நீ என் கூட வா, நீ என் கூட வா, ஒரு அழகா அது பாட்டுக்கு பிரிஞ்சு. என்ன இதெல்லாம் பாட்டு, ஒரு பிரச்சனை கிடையாது. அது உள்ளே இருந்துட்டு ஆண்டவரே எங்களையே கஷ்டப்படுத்த வந்தீங்க, நாங்கள் எதாவது கேட்டோம் எங்களுக்கு இடம் வாங்கித்தாங்க.
நாங்க இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை. அது 3 பிரிஞ்சு உடனே இமீடியட்டாக 2000 பண்டி 6000 பேய்னா ஒரு பண்டிக்குள்ள 3 கரெக்டாக போச்சு. கரெக்டாக எல்லாம் கொஞ்சம் கடலில் ஒரே இடத்துல. இங்க பாருங்க, யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை. இப்படி கட்டுப்பாடு பண்ணவங்க எத்தனை பேரா? 40 பேர் இருந்தாங்க. அடுத்து அவங்க பிளான பாருங்க. 14-15 வாசிங்க. அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதும் இல்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். இவர்கள் பிளான் பண்ணது மட்டும் இல்ல, அதை போய் சொல்லவும் செஞ்சிட்டாங்க. சிலர் அப்படிதான் உபவாசம் இருந்து அப்படி இருந்துட்டு போயிடணும். இந்த வெளியெல்லாம் போய் சொல்லக்கூடாது. சீன் மாறிட்டுனா ரொம்ப கஷ்டமாயிரும். ஆமாம், நான் வேற சர்ச்சில் சொல்லிட்டேன் 30 நாளாக நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன்னு. முதல் நாளே இப்படிக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அமைதியாக இருந்துட்டு அவன் சபதம் பண்ணிட்டோம். அதனால அவங்க இப்போ பவுலை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க பாருங்க. 15 நான் வாசிக்கிறேன். ஆனபடியால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தோட கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்களை போல, இந்த பவுலுக்கு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க மனதுள்ளவர்களை போல சேனாபதிக்கு காண்பித்து அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிரும். இவ்வளோ பெரிய பிளான் போடுறாங்க. இந்த பிளான் போடுறதுக்கு முந்தின நாள் நைட்டு பவுல் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடன்கொள்ங்கிற வார்த்தை நீங்க சும்மா இருக்கும்போது வருதுனாலே பெரிய சத்துரு ஏதோ பெரிய திட்டத்தை போடுறான். ரெடி ஆயிரணும். இந்த செய்தி ஒருத்தர் மூலமா இதெல்லாம் சொல்ல டைம் இல்லை. ஏன்னா ஒரே பாயிண்ட்லேயே இன்னைக்கு 5 பாயிண்ட் இருக்கு. 5 இன்னைக்கு முடியாது. நமக்கு தேவையான வார்த்தை கிடைச்சிட்டு நான் நம்புறேன். இதே இந்த செய்தி பவுலுக்கு வந்ததும் இந்த நியூஸ் நேர சேனாபதி கிட்ட போகுது. எத்தனை பேர் ஃபாஸ்டிங்ல இருக்கிறாங்க? அதுவும் எப்படி? புசிப்பதும் இல்லை. நம்மளாவது தண்ணி குடிக்கும், சத்துரு தண்ணி கூட குடிக்க மாட்டான். ஆமென். 40 பேர். இப்ப சேனாபதி என்ன பண்றாருன்னா 24வது வசனத்துல பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள். இப்ப பவுல் ஒரு புறம் பவுலை கொலை செய்ய பயங்கர பிளான் நடக்கும் போது, இன்னொரு பக்கம் பவுல் பத்திரமாய் பாதுகாக்க அங்கே ஒரு ஆயத்தம் நடக்கிறது. நீ தேவனுக்கு தேவ திட்டத்துக்கு உட்பட்டவன் ஆனால் திட்டம் போடுற சத்துரு நாளுக்கு நாள் கூடலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், உன்னுடைய ஒரு முடி விழணும்னா கூட தேவன் அனுமதிக்காமல், தேவன் அறியாமல், நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை. நம்ம பாருங்க, எனக்கு என்ன வருத்தம் ஆயிட்டுன்னா, இந்த 40 பேர் என்ன நாங்கன்னு போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இவங்க அடுத்த நாள் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. பவுல் வருவான் 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 வருவான், வரல வரல. அடி சாயங்காலம் ஆனதும் மெதுவா ஒருத்தன் சொல்லிருப்பான். நம்ம தீர்மானம் எடுத்துரு. அதுவும் பிரதான ஆசிரியர்கிட்ட போய் இந்த பிரதான ஆசிரியர்கிட்ட சொன்ன ஆளை கூப்பிடு, உங்களை யார் இதெல்லாம் வெளியே சொல்ல, உங்களை யார் 30 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் சொல்ல சொன்னா? வெறும் பிரேயர். நான் வரேன். யாரோ வீட்டில் அவசரமா கூப்பிடாங்க. வீட்டில் கூப்பிடல. நாங்க அவனை கொலை செய்யும் வரைக்கும் புசிப்பதும் இல்லை. அப்போ பசி எடுக்க எடுக்க அவங்களுக்கு அந்த வைராக்கியம் எவ்வளவு தீவிரம் ஆயிருக்கும். ஆனாலும் 40 பேர் சேர்ந்து போட்ட திட்டம் அல்ல நடந்தது. பரத்திலிருந்து ஒருவர் போட்ட
திட்டம் நடந்தது. அந்த திட்டம் நிறைவேறின போது பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். I have finished my race. I have finished my course. Hallelujah. இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு. Hallelujah. அவர் பாதம் வீழ்ந்து ஆமென் ஆனந்த. வலது கையை உயர்த்தி விசுவாசத்தோடு, எந்த நோட்டம் ஜெயத்துடன். Yes Lord.